இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான அருமையான வெயிட் லாஸ் சூப்பு செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு மீடியமான தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ண நல்லா பழமாக இருக்கணும். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி இதில் வச்சுக்கிறோம். தக்காளியை நறுக்கியாச்சு. இது இப்படி இருக்கட்டும். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை மேலே உள்ளதை கட் பண்ணிடுவோம். நல்லா தோலை நல்லா சீவிக்கிடுவோம். பீட்ரூட்டை தோல் சீவியாச்சு. இதையும் நல்லா கட் பண்ணிக்கிடுவோம். பீட்ரூட்டை கட் பண்ணியாச்சு. ஒரு மீடியமான கேரட் எடுத்திருக்கேன்ப்பா. இந்த கேரட்டை வந்து தோலை நல்லா சீவிக்கிடுவோம். கேரட்டுடைய தோலை சீவியாச்சு. இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கேரட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு குக்கர் கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கேரட்டை போட்டுக்கிடுவோம், கட் பண்ணதை. இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கிடுவோம், கட் பண்ணதை. இப்போ நம்ம கட் பண்ண தக்காளியை போட்டுக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் இதில் உருவி போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலையும் நம்மளுக்கு நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, முடி நல்லா கருக்கருன்னு வளரும். ஒரு கொத்து புதினா போட்டுக்கிடுவோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து பிரியாணி இலை 2 போட்டுக்கிடுவோம். இது ரொம்ப நல்லா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீரெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். வந்து குக்கர் வச்சுருக்கோம். இப்போ வந்து 2 விசில் ஹைலையும் 1 விசில் ஸ்லோலையும் வச்சு வேக விடுவோம். இப்போ சின்ன கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிடுவோம். ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுவோம். இந்த மசால் பூரா நம்ம கிச்சனில் உள்ளதுப்பா. ஆனால் இது பூரா நம்மளுக்கு நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. இதை லைட்டாக வறுத்துக்கிடுவோம். கொஞ்சம் லைட்டாக நம்ம இதை வறுத்துக்கிறோம். கடாயோடைய சூட்டில் நம்ம இதை வறுத்துக்கிறணும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா வறுத்த மனம் வந்துடுச்சு. இதை எடுத்து இடிக்கல்லில் போட்டுக்கிடுவோம். நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு இடித்து காமிக்கிறேன். இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணுவோம். எல்லாம் வெந்துருச்சு. கேரட்டில் நல்லா வந்துருச்சு. கலர் பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்குது. நம்ம போட்டிருந்த பிரியாணி இலையை எடுத்துருவோம், தேவையில்லை. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குருவோம்ப்பா. இந்த தண்ணி இருக்கட்டும். நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் இதில் போட்டு உங்களுக்கு இதை அடித்து கொண்டு வரேன் மிக்சியில். இப்போ நம்ம மிக்சியில் அடித்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து நல்லா ஜல்லடையில் போட்டு அடிச்சுக்கிடுவோம். மிக்சியில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணி வச்சுக்கணும் இல்லையா, இதை வந்து ஜாரில் ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா ஜாரை நல்லா அலசி ஊற்றிடுவோம். இப்போ தக்காளியில் விதையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நல்லா நின்றுக்கிட்டு பாருங்கள். இப்போ இந்த சக்கை தேவையில்லை. நல்லா எல்லாத்தையும் நம்ம நிறுத்தாச்சு. கலர் பாருங்கள் எப்படி நேச்சுரலாக நல்ல ரெட்டு கலரில் இருக்குது. இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. வறுத்து வச்சு வந்தது. இதை நல்லா இதை நுணுக்கிடுவோம். வந்து பொடியை நல்லா நுணுக்கியாச்சு. கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 1/4 டீஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இஞ்சி, 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை துருவி போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக வதக்கிக்கிடுவோம்.
இது பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். இதையும் லைட்டாக வதக்கிக்கிடுவோம். நம்ம இடித்து வச்சுருந்த மசாலாவை வெயிட் லாஸ் மசாலாவை இதில் போட்டுக்குவோம். இதையும் லைட்டாக வதக்கிக்கிடுவோம். நம்ம வடிகட்டி வச்சுருந்த தக்காளி சூப்பை இதில் ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் புதினாவை கிள்ளி போட்டுக்கிடுவோம். 2 இலை புதினாவை கிள்ளி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிடுவோம். இப்போ 5 நிமிஷம் நம்ம டொமேட்டோ சூப்பை நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். நல்லா ஒரு மணம் வருது. அதனால் இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் டொமேட்டோ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி எவ்வளோ அழகாக ரெட் கலரில் நல்ல நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு 3 நாள் இந்த மாதிரி நம்ம சூப் குடித்தோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜியாக இருப்போம். ரொம்ப அதிகமான இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம்.